உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம் ஹலோ மேடம். என்ன நைட்லாம் நல்லா தூங்கிருப்பீங்க போல இருக்கு. ஆமா ரமையா, ரூம டெக்கரேட் பண்ணது, சுடரை ரெடி பண்ணதுன்னு நிறைய வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதான் நல்ல தூக்கம் வந்துருச்சு. நாம இந்த வேலையெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் நைட்டு வேஸ்ட் நைட் ஆயிடுச்சே. என்னமோ இது வரைக்கும் 49 ஃபர்ஸ்ட் நைட்ட சிறப்பா நடத்தி வச்சிருக்கேன். இந்த 50வது ஃபர்ஸ்ட் நைட்ட நான் சிறப்பா பண்ணி கொடுப்பேன்னு பெருமையா பேசுனீங்க. கடைசியில எதுவுமே நடக்காம போயிடுச்சே மேடம். சரியான டுபாக்கூர் மேடம். ராமையா, சும்மா டுபாக்கூர்லாம் சொல்லாதீங்க. நான் என் வேலையெல்லாம் கரெக்டா தான் பண்ணேன். அந்த மனோகிரி படிக்கட்டுல விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆனதுக்கு காரணம் நான் இல்ல, மனோகிரி தான். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அந்த மனோகிரி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எழில்சாரியும் சுடரையும் சேரவே விட மாட்டா. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுவும் வாஸ்தவம் தான் மேடம். அப்படின்னா எழிலையாவையும் சுடரையும் நாம ஒண்ணு சேர்க்கவே முடியாதா? முடியும். அதுக்கு முதல்ல மனோகரி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நம்ம நினைச்சத சுலபமா பண்ண முடியும். அந்த மனோகரி தான் எழிலையாவை நல்ல மூளையை செலவு பண்ணி நல்லவனை நம்ப வச்சிருக்கால. அப்புறம் எப்படி எழிலையாவோட மனசை மாத்தி அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாரால முடியும்? ஒருத்தரால முடியும். நான் அவங்கள வர சொல்லிருக்கேன். நீங்க அவங்கள வெல்கம் பண்ணி சகல வசதிகளோட அவங்க சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம மனோகரியை இங்க இருந்து துரத்திடலாம். சரிங்க மேடம், எப்படியாவது அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனா போதும் எனக்கு. என்னடி நக்கலா சிரிக்கிற? நான் இப்படி நடந்து வரத பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? உண்மையை சொல்லுனா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. இருக்கும்டி, உனக்கு என் நிலைமைய பார்த்தா காமெடியா தான் இருக்கும். நான் இப்படி நடக்கிறதுக்கு காரணமே நீதானே. இது என்னடா வம்பா இருக்கு? நான் என்ன பண்ண? ஏன் ஃபர்ஸ்ட் நைட் நிறுத்துறதுக்காக நீங்களே மேல இருந்து விழுந்து காலை உடைச்சுக்கிட்டு இப்போ என்ன காரணம்னு சொல்றீங்க? இதெல்லாம் டூ மச். ஏய், அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. நீ என்ன பிளானோட இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. இன்னும் 3 மாசத்துக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்தி காட்டுறேன். அப்ப புரியும் உனக்கு இந்த மனோகரி யாருன்னு. இந்த சேலஞ்ச் எல்லாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா என்ன பண்றது, அது கொஞ்ச நாள்ல உங்களுக்கே ரிப்பீட் ஆயிடுது. இப்படிதான் எழில்சார கல்யாணம் படிப்பேன்னு ஒத்த கால நின்னீங்க. கடைசியில பாருங்க, நீங்களே இப்படி ஒத்த கால நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால சேலஞ்ச் எல்லாம் பண்ணாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.